ரீசென்ட் டைமில் எனக்கு மோஸ்ட்டாக ரெக்வஸ்ட்டாக வந்த கமெண்ட்ஸ் ரிதன்யா கேஸ் பற்றி பேச சொல்லி ஆக்சுவலாக எனக்கு கண்டென்ட்டாக அதை கிரியேட் பண்ணுறதுல எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. இருந்தாலும் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கன்னு கேட்டனால அதை ஜஸ்ட் ஷேர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் எனக்கு என்ன தோணுதோ அவ்வளோதான். 20ல் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். 24ல் தான் என்னோட பர்சனல் என்னோட கேஸ் பற்றி நான் சொல்லியிருப்பேன். என் பர்சனலை யூடியூப்பில் சொல்லி பணம் சம்பாதிக்கணும்னா அந்த வேலையை நான் ஃபஸ்ட் வீடியோவாகவே போட்டிருப்பேன். ஜஸ்ட் பேஷனுக்குன்னு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். ரெண்டாவது நம்ம டிஷர்ட் ரிவ்யூ தானே, அதுக்காக மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணது. ஃபஸ்ட் வீடியோ பண்ணதுக்கு காரணமே கல்யாணம் ஊர் உலகத்தில் எவ்வளோ ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ நடக்குதோ அதுக்கு டபுள் மடங்காக டிவோர்ஸுங்கிறதும் நடக்குது. ஒரு கல்யாண வாழ்க்கை சரியாக அமையாட்டி ஒரு பொண்ணுக்கு என்னெல்லாம் ஆகும், கேஸாக ஃபைல் ஆகிட்டா இன்னும் என்னெல்லாம் ஆகும் அப்படிங்கிறத ஒரு 4 பேர் யோசிக்கணும் அப்படிங்கிறக்காக மட்டும்தான் அந்த வீடியோ பண்ணியிருப்பேன். பட் ரிதன்யா ஒரு ஸ்டெப் மேலே போய் இன்னும் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சூசைட் வரைக்கும் போயிட்டாங்க. ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னதா கல்யாணங்கிறது ஜஸ்ட் லைக் தட் ஒரு பார்ட்டே தவிர அதுதான் லைஃப் அப்படி கிடையாது. ஸ்கூலுக்கு அப்புறம் காலேஜுக்கு அப்புறம் கல்யாணம், அவ்வளோதான். அந்த கல்யாண வாழ்க்கை சரியாக அமையலைன்னா அடுத்து என்னவோ அதை தான் பார்த்துட்டு போகணுமே தவிர அதில் ஸ்ட்ரக் ஆகி சூசைட் வரைக்கும் போயிருக்க கூடாது. இன்னும் யாருக்காவது ரிதன்யா மாதிரி தோணுச்சுன்னா ஒன்று சொல்கிறேன், நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் நினச்சி பாருங்க அப்படின்னு எல்லாம் அட்வைஸ்லாம் பண்ண மாட்டேன். உங்கள் ஹஸ்பண்ட் அடுத்தது என்ன பண்ண போகிறாங்கன்னு யோசிச்சிங்கனாலே இந்த தாட்ஸ்லாம் வராது. இப்படிங்கிறக்குள்ள அடுத்த லைஃபை சூஸ் பண்ணிட்டு போகிற அவங்களுக்காக தற்கொலை பண்ணிக்க போகிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணங்கிற பேரில் ஒரு பொண்ணோட லைஃபை ஸ்பாயில் பண்ணி ஃபிசிக்கலி மென்டலி டார்ச்சர் கொடுத்து தற்கொலை பண்ண வைக்கிறவங்களோ கோர்ட்டு கேஸுன்னு அலைய வைக்கிறவங்களோ ஈக்குவலி அந்த பொள்ளாச்சி இஷ்யூவில் கைதானாங்க இல்லையா, அவங்களுக்கு சமம். உங்களுக்காகன்னு யாராவது ஒருத்தர் உலகத்தில் இல்லாட்டியும் பரவாயில்ல, உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்துட்டு போயிருங்க, அவ்வளோதான். கல்யாண வாழ்க்கை சரியாக அமைஞ்சாதான் வாழ்நாள் சாதனையாக நினச்சிங்கன்னா நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட்.